வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்யுங்கிறத பார்ப்போம். வாழைக்காயை தோல் சீவி இந்த மாதிரி வெட்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் புளி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப குழைய வேக விடாமல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் ஊற்றி இந்த வேக வச்சு எடுத்த வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து வறுத்து அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் அரை வேக்காடை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறணும். எல்லா வாழைக்காயுமே வேக வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு ரொம்ப மொறுமொறுன்னு வந்துடக்கூடாது. ஒரு அரை வேக்காடை வைக்கிறதுக்கு வந்து அதை எடுத்து வச்சுக்குவோம். நல்லா கிண்டிக்கிட்டு இருந்துக்கணும். கிண்டிக்கிட்டு அரை வேக்காடு வந்தோடனே அந்த முறை கொஞ்சம் அடங்கினோடனே எடுத்து வச்சிடலாம். அதை எடுத்துருவோம். இப்படி வந்திருக்கும். இப்படி வந்திருக்கையில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு 10 வெள்ளைப்பூடு பல் நான் உரித்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, இதுக்கு தேவையானது ஒரு தக்காளி, ஒரு பெரிய பல்லை போட்டு 7 பல் வெள்ளைப்பூடு பல் மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் பட்டை இலையும் போடுறேன். சோம்பும் கொஞ்சோண்டு கடுகு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக வாழைக்காய் வறுவலுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். வாழைக்காய் சோம்பு போட்டாச்சு. சோம்பு போட்டுட்டு அதை நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி பொடியாக வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடணும். அதை நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் இருந்தால் போதும். நல்லா பொடியாக நறுக்கி அதை எண்ணெயில் போட்டாச்சு. எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அடுத்து கருவேப்பிலை இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் வாங்கி நறுக்கி பிடிச்சோம். முட்டைக்கு நறுக்கிற மாதிரி நைஸாக நறுக்கி அதை போடணும். கருவேப்பிலை கொஞ்சம் உருவி போட்டிருக்கு. கருவேப்பிலை உருவி போட்டு நல்லா கிண்டியாச்சு. கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸு இஞ்சியும் 7 வெள்ளைப்பூடு பல் அரைச்சி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா கிண்டி நல்லா சிவக்கிற மாதிரி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு நல்லா சிவந்துடணும். நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கோம். இன்னும் பச்சை வாடை வரல போகிற வரைக்கும் வெங்காயம் அந்த பிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா வரணும். இப்போ நல்லா ஒன்றா வந்துருச்சு. தக்காளி ஒரு தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். வெறும் தக்காளியை, முழு பழம், நல்ல பழமான தக்காளி எடுத்து அடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ அதில் ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டிடணும். அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டிருக்கோமா, அதோட போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் அது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். தக்காளி இருக்கிறது தெரியாது. நல்லா கிரேவி மாதிரி வரும். தக்காளியை நறுக்கி போட்டால் அது முழுசாக தெரியும். அரைச்சி போட்டோம்னாக்கா அது அந்த வாழைக்காய் வறுவலோட ஒன்று சேர நல்லாயிருக்கும். தக்காளி போட்ட மாதிரியே தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா பொருளை என்னென்ன போடுறோங்கிறத போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனு சோம்புத்தூள், சோம்புத்தூள் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், காஞ்ச மிளகா, அரைச்ச மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் போட்டுட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டு சிக்கன் 65 பவுடர் ஒரு ஸ்பூனு, அது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நான் வந்து போட்டு 2 வாழைக்காய்க்கு தான் சேர்க்குற பொருள் பூரா 2 வாழைக்காய், பெரிய வாழைக்காயில் 2 வாழைக்காய், பெரிய வாழைக்காய் 2 வாழைக்காய்க்கு உள்ள மசாலா தான் இது. கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா வாழைக்காய்க்கு உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது போட்டால் அந்த மசாலாவுக்கு உப்பு சார்ந்து சேரும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வெந்து எல்லாம் மசாலாவும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் தனியாக தெரியுது. அப்போ அந்த மசாலா பூரா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வறுத்து எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை அதில் போடுறோம். மசாலாவில் போட்டுட்டு இந்த வாழைக்காய் வறுத்ததெல்லாம் போட்டுறோம். கொஞ்சம் போட்டு இந்த முழுசாக தனித்தனியாக இருக்கணும். ரொம்ப உடஞ்சிடாமல் தனித்தனியாக போட்டு சட்டியில் போட்டு கரண்டியை வச்சு உடையாமல் கிண்டணும். ஏன்னா வேக வச்சுருக்கோம், எண்ணெயிலையும் போட்டு எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் ரொம்ப உடஞ்சி போயிடாமல் அதை சட்டியில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த மசாலா, அந்த மஞ்சள் தெரியாத அளவுக்கு, மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள், வாழைக்காய் தெரியாத அளவுக்கு நல்லா கிண்டிடணும்.
ஆரம்பத்தில் வாழைக்காய் வேக வைக்கும்போது அதில் முக்கியமானது என்னென்னா உப்பு, மஞ்சள் போட்டிருக்கேன். அதில் புளி கொஞ்சம் போடணும். ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டு வேக வைக்கணும். அதில் கரைச்சலை ஊற்றணும், புளி போடணும். ஏன்னா புளிப்பும் அந்த வாழைக்காய் காரம், அந்த புளிப்பு அந்த வாழைக்காய் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் புளியக்கூடாது, புளி மட்டும் தான் போடணும். அதுக்கு முக்கியம் வந்து அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் அந்த வாழைக்காய் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.